பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆனியன் கட் பண்ணி பெருசு பெருசாக எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட். இந்த ஐட்டமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒன்று சொல்ல மாட்டேன், பார்த்தீங்கன்னா வெங்காயமும் இதில் அரைச்சி வச்சுருக்கோம், அது பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் அதோட தக்காளி பேஸ்ட்டும் அரைஞ்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு. வெங்காயம் நல்லா வளரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதெல்லாம் ரெடியான தாளிச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டைத்தூள் போடணும். அதையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மிக்ஸ் பண்ணி பிளைண்டராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை ராஸ்மல் போவதையும் நீங்கள் அதை வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்ததாக தயிர் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். வேண்ட அளவு நம்ம தயிர் ஊற்றிக்க வேண்டியதான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து நம்மளுக்கு தேவையான சைஸ் நறுக்கிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கல்லுப்பு போட்டுக்கிறோம். வேண்டிய அளவு போட்டுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு அதையும் போட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டுருங்க. அரிஞ்ச வெங்காயத்தை தக்காளியை போட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை நம்ம ஊற்றி வணக்கி விட்டு வேண்டியதான். அதாவது ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போடணும். இந்த இடத்துல நம்மள்ட்ட மிளகாத்தூள்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதை போட்டு கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் புதினா போடணும். ஒரு கையளவுங்க போட்டுக்க வேண்டியதான். அதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்ததான் நம்ம கேரட் கட் பண்ணி வச்சுக்க கேரட்டை போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பீன்ஸு, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த கொதி வந்ததில் நம்ம ரைஸ் போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். போட்டலாம்.